World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தலைவர் திரு வல்லரசு தினேசராஜா அவர்களுடைய சொற்பொழிவு கிரக சேர்க்கையும் வினோதமான பரிகாரங்களும் என்கின்ற தலைப்பில் நமக்கு சிறந்த கருத்துக்களை வழங்க வருமாறு அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிட பிரபஞ்சகுழு அறக்கட்டளையின் 47வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இருக்கரம் கூப்பி உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸோ நம்ம இந்த கிரகச்சேர்க்கைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான நிறைய வகுப்புகள் கூட நம்மளுடைய மாணவர்களுக்கு எடுத்திருக்கேன். கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது முதல்ல எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதத்தில் பார்க்கும் பொழுது 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கு, அதனுடைய பலன்கள் அப்படியே கொடுத்துரும் அப்படிங்கிறத பார்க்காம ஒரு கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கிரகச்சேர்க்கையை வேலை செய்யும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எல்லாருக்குமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிரகச்சேர்க்கை பார்த்திங்கன்னா சூரியன் புதன், சூரியன் சுக்கிரன், புதன் சுக்கிரன், இதெல்லாம் கிரகச்சேர்க்கை மேக்ஸிமம் ஜாதகத்தில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய வான்வெளி மண்டலத்தில் பார்த்திங்கன்னா முக்கூட்ட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் புதனும் பக்கத்தில் நெருங்கி போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு ஜாதத்தில் பார்க்கும் பொழுது ஒரே கட்டத்தில் இருக்கும், அடுத்த கட்டத்தில் இருக்கும், அதுக்கு முன்னாடி கட்டத்தில் இருக்கும், பின்னாடி கட்டத்தில் இப்படி தான் மாறி இருக்கும். 2 கட்டம் 3 கட்டம்லாம் தாண்டி எந்த ஜாதத்துலையுமே இருக்காது. அப்படின்னா ஜாதகமே தப்பாக கணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கிரகச்சேர்க்கை இருந்ததுன்னா அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகச்சேர்க்கை இருக்கும் பொழுது அதோட டிகிரியை முதல்ல நீங்கள் செக் பண்ணணும். அப்போ எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சூரியன் புதன் ஒரு ஜாதகத்தில் சேர்க்கை இருக்குன்னா சூரியன் 10 டிகிரியில் இருக்கார், புதன் 13 டிகிரியில் இருக்குன்னா அப்போ 10 டிகிரியில் இருக்கிற சூரியன் 13 டிகிரியில் இருக்கக்கூடிய புதனை போய் தொடுறாருன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன பலன் சொல்லலாம்? சூரியன்னா அப்பான்னு அர்த்தம், புதன்னா புத்திசாலித்தனம், புதன்னா கணக்குன்னு அர்த்தம். அப்போ அப்பா புத்திசாலித்தனமாக இருப்பார் அப்படின்னு பலன் எடுக்கலாம். புதன்னா இளமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம், அப்போ அப்பா ரொம்ப இளமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பலன் எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி கிரகச்சேர்க்கைகளில் எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொடுகிறதோ அதை பேஸ் பண்ணி நம்ம அழகாக பலன் எடுத்துகிட்டே போகலாம். இதுக்கு வினோதமாக வாழ்வியல் பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள், கோயில் பரிகாரங்கள், ரிவர்ஸ் பரிகாரங்கள், இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதை பற்றி நம்ம வகுப்பு எடுக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே போகலாம். இருந்தாலும் சில முக்கியமான தகவல்களை இந்த இடத்துல நம்ம சில கிரகச்சேர்க்கைகளுக்கு நான் பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நீங்கள் அழகாக நோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி எடுக்கணுங்கிற டெக்னிக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதன்படி நீங்கள் ஓனாகவே அதை எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது இந்த கிரகச்சேர்க்கையில் 6, 8, 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டால் அந்த கிரகச்சேர்க்கை நெகட்டிவான பலன்களை கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க கன்னி இலக்கணத்தில் பிறந்திருக்காங்க, சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கும்போது சூரியன் அங்கே 12ஆம் வீடு ஆதிபத்தியம் வாங்குவார். இந்த மாதிரி 6, 8, 12 ஆதிபத்தியம் வாங்கினவங்க இந்த கிரகச்சேர்க்கைக்கு எப்படி பரிகாரம் பண்ணணும்னா தான தர்ம பரிகாரம் செய்ய வேண்டும். எப்போதுமே கிரகச்சேர்க்கையில் 6, 8, 12 தொடர்பு வந்தால் தான தர்ம பரிகாரம் பண்ணணும். அது ஆக்டிவேஷன் பரிகாரம்னு பண்ணாமல் அதுக்கு தான தர்மம் பண்ணலாம். என்ன மாதிரி சார் தான தர்மம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சூரியன் அப்படின்னா கோதுமைன்னு அர்த்தம், புதன்னா பாசிப்பயிறுன்னு அர்த்தம். பாசிப்பயிறு குருமா பண்ணி கோதுமையில் சப்பாத்தி பண்ணி 2ம் சேர்த்து யாருக்கா தானம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சூரியன் புதனுக்கு பரிகாரம். 6, 8, 12 தொடர்பு வந்து அப்படி தானமாக பண்ணிவிடுங்க. இதே சூரியன் புதன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியன் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபலக்கணக்காரங்கன்னு எடுத்துக்கோங்க. ரிஷபலக்கணக்காரங்க 2மே நல்ல ஆதிபத்தியமாக, புதன் 2, 5 கூடியவன், சூரியன் 4ஆம் அதிபதி. இந்த கிரகச்சேர்க்கை நல்ல இடத்துல இப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு, எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்குன்னா இதை நீங்கள் ஆக்டிவேஷன் பரிகாரமாக பண்ணணும். அப்போ எப்படி சார் பண்ணலாம்? சூரியன்னா வாட்சுன்னு அர்த்தம், புதன்னா க்ரீன் கலர்னு அர்த்தம். க்ரீன் கலர் வாட்ச் கட்டினீங்கன்னா இந்த கிரகச்சேர்க்கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ கிரகம் நல்லா இருந்தால் அதை பயன்படுத்தி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்.
கிரகம் கெட்ட ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா அதை பயன்படுத்தக்கூடாது. அதோடைய உணவு முறைகளை ஏதாவது தானமாக கொடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். ஸோ தான தர்ம பரிகாரம் பண்ணுறது, ஆக்டிவேஷன் பரிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு கிரகத்துக்கு பார்ப்போம். சார் இதே விஷயத்துக்கு கோயில் பரிகாரம் பண்ணலாமா சார்? இந்த சூரியன் புதன் சேர்க்கைக்கு கோயில் பரிகாரத்தில் என்ன கண்டிஷன்னா, நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கணும், அந்த கிரகம் நல்ல பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இதுக்கு பரிகாரம் எங்கன்னா, நம்ம முத்துப்பாண்டிய ஊர் பக்கத்தில் இருக்க அந்த கோயில் சங்கரன் கோயில் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் கோயிலுக்கு போகணும். அங்கே போயிட்டு வந்தால் சூரியன் புதன் ஆக்டிவேட் ஆகும். சூரியன்னா சிவன், புதன்னா நாராயணன். அப்போ சிவனும் நாராயணும் ஒரே சிலையில் இருக்கக்கூடிய இடம் வந்து சங்கர நாராயணர் கோயிலில் அந்த கோயில் இருக்குது. அப்போ சூரியன் புதன் வந்து ஒரு நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்குது அப்படின்னா சங்கரநாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் வருமானம் உயரும். இதே 8ஆம் இடத்துல இருந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே விபத்து ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. அப்போ ஒரு இடத்துக்கு யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும். அவங்க என்ன பண்ணணுன்னா உணவு ரீதியாக தானம் பண்ணுற பரிகாரங்கள் தான் பண்ணணும். நல்லா இருக்கிறவங்க நல்ல இடத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் கோயிலுக்கு போகணும். அப்போ பாருங்கள், ஒரே கிரக சேர்க்கைக்கு கோயில் பரிகாரமும் எடுக்கலாம், தானம் பண்ணுற பரிகாரமும் எடுக்கலாம், ஆக்டிவேஷனாக அது எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பரிகாரமும் எடுக்கலாம். ஸோ இதில் ரிவர்ஸ் பரிகாரமும் இருக்குது. ரிவர்ஸ் பரிகாரம்னா எப்படி சார் பண்ணுறது? இப்போ இதே சூரியன் புதன் சேர்க்கை ஒருத்தங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்குன்னா அப்போ அந்த கிரக சேர்க்கைக்கு ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன செய்யணும்னா, அந்த 2 கிரகங்களுடைய கலர் ரிப்பனை ஒன்றா பிடிச்சி கட் பண்ணி போடணும். அதுதான் ரிவர்ஸ் பரிகாரம். அப்படி கட் பண்ணி போடலை அப்படின்னா என்ன ஆகும்னா, சூரியன் புதன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நோய் ஏற்படும், கடன் ஏற்படும், தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும். இப்படி ஒரு கிரக சேர்க்கைக்கு இவ்வளோ பர்டிகுலராக வித்தியாசமாக பரிகாரங்கள் நிறையா பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து சந்திரனோட ஒரு கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதுக்கு எப்படி சார் பரிகாரம் எடுக்கிறது? சந்திரனுடைய கிரக சேர்க்கை பொதுவாக வந்து இந்த சந்திரன் கிரக சேர்க்கையில் பெரும்பாலும் பயப்படக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி. ஏன் சந்திரன் சனி கிரக சேர்க்கையை ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து புணர்ப்பு தோஷம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புணர்ப்பு தோஷம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்னா, புணர்ப்புனாலே ஒரு தடையை உண்டு போடும்னு அர்த்தம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கிடைக்காம போயிடும், செட்டில் ஆகிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் அன்செட்டில் ஆகிடும். அதுக்கு பிறகு தான் புணர்ப்பு தோஷம். அப்போ யாருடைய ஜாதகத்திலாம் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காரிய தடைகள் அதிகமாக ஏற்படும். ஒன்றில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், நிச்சயம் வரைக்கும் போகும், கல்யாணம் நின்று போயிடும். வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க, கடைசி ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்டு வரைக்கும் போவாங்க, கடைசி ரவுண்டில் வேலையை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரியான தடைகளை கொடுக்கக்கூடியதான் அந்த புணர்ப்பு தோஷம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து டெய்லியும் காகத்துக்கு வச்சாலே இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரம். இது எல்லாமே எப்படி சார் எடுக்கிறோம் பரிகாரத்தை? எங்கேயாவது புத்தகத்தில் படித்து சொல்கிறோமா? எல்லாமே கிரக காரகத்துவங்கள் தான். தயிர் சாதம்னா சந்திரன், எள்ளுனா சனி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காகத்துக்கு டெய்லி வச்சிங்கன்னா சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பரிகாரம் இது. ஸோ இந்த மாதிரி அது பறவைக்கு உணவு வைக்கிறது மூலிமா அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும், அந்த தோஷம் விலகும். வேறு என்ன மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம்? சந்திரன் சனிக்கு வேறு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம பண்ண முடியும்? இதே அந்த சந்திரன் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு, அல்லது 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு, 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன மாதிரி பண்ணலாம்? சந்திரன்னா ஒயிட் கலர், சனினா ப்ளூ கலர். அப்போ ஒயிட் கலர் ரிப்பனையும் ப்ளூ கலர் ரிப்பனையும் ஒன்றா கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அதுக்கு பரிகாரம் ஆகிடும். இப்படி ரிவர்ஸ் பரிகாரத்தை ரிப்பன் கட் பண்ணுறது மூலிமாவும் உணவு பரிகாரங்களை அந்த கிரக சேர்க்கை கம்பைண்ட் ஆகிற மாதிரியான உணவு கொடுக்கணும். ஒரு உணவு கொடுக்குறீங்கன்னா அதில் அந்த 2 கிரக சேர்க்கையோட தன்மையும் இருக்கணும், அந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும். இப்படி நீங்கள் அழகாக வந்து இந்த பரிகாரங்களை எடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க, சந்திரன்னா என்னென்னு சொல்கிறோம்?
பாலுன்னு சொல்கிறோமா? சனி அப்படின்னா காவல் தெய்வம்னு சொல்கிறோம். கருப்புசாமி, முனியப்பன், ஐயனார் இந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு அடிக்கடி பாலபிஷேகம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும். அதையும் நீங்கள் பண்ணலாம். எல்லாமே லாஜிக்கலாக காரகத்துவங்களோட கம்பைன் பண்ணி அந்த பரிகாரங்களை எடுக்கணும். அடுத்தது, இந்த சந்திரன் ராகு கேது சேர்க்கை இருந்தால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் சந்திரனோடு சேரும்போது எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதில் பொதுவாக இந்த சந்திரன் ராகுக்கும் சந்திரன் கேதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சந்திரன் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா, அமானுஷ்யம் அப்படிங்கிறது அவங்கள அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எந்த மாதிரி அமானுஷ்யம்? எனக்கு ஒரே பேய் கனவாக வருது, பாம்பு கனவாக வருது, என் உடம்புல ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பேய் பிசாசு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான அமானுஷ்யங்களை பற்றியே பேசுவாங்க. சந்திரன் ராகு இருந்தால் எனக்கு சூசைடல் தாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் கேது இருந்தாலும் அமானுஷ்யத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க பேய் பிசாசை பற்றி பேச மாட்டாங்க. எனக்கு மாரியம்மன் உடம்புல வந்துட்டு போகுது, அங்காளம்மன் உடம்புல வந்துட்டு போகுது, எனக்கு வராகி அடிக்கடி கனவுல ஏதோ ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் ஓரியன்டான விஷயங்களை சந்திரன் கேதுவில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அப்போ சந்திரன் ராகுக்கும் சந்திரன் கேதுவுக்கும் இதான் வித்தியாசம். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, சந்திரன் ராகு கேது சேர்க்கை இருப்பவர்கள் பழைய சோறு சாப்பிட்டாலே அதுக்கு பரிகாரம் ஆகிடும். சரிங்களா? சந்திரன்னா உணவா? சந்திரன்னா உணவு. இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற அமைப்பு கெட்டு போகிற அமைப்பு. அப்போ சந்திரன் ராகு கேது இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, பழைய சோறு சாப்பிடுங்க. அப்போ இந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வராது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சந்திரன் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனால் அதிகமாக எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்கன்னா, நீர்நிலைகளுக்கு போனால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீர்நிலைகளுக்கு போகிறத குறைச்சிக்கணும். நான் நதியில் போய் குளிக்கிறேன், ஆறில் போய் குளிக்கிறேன் அப்படின்னு போய் குளிச்சுட்டு வந்தோடனே இந்த சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு உடனே எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ இவங்க கவனமாக இருக்க வேண்டும். அவங்க தான் போயிட்டு அருவியில் போய் குளிச்சுட்டு வலிக்கி விழுகிறது, ஆற்றுல போய் குளிக்கும்போது வலிக்கி விழுகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தான் ஏற்படும். திடீர் கண்டம், நீரில் கண்டம், அதெல்லாம் சந்திரன் ராகு சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். இவங்களுக்கு தெய்வங்களாக பார்க்கும் பொழுது என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம்? சந்திரன்னா அம்மன். அப்போ இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேதுக்கு ஒரு சிறந்த தெய்வம் தேவி கருமாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். சென்னையில் திருவேற்காட்டில் இருக்குது. அவங்களுடைய ஃபோட்டோவை கூட நீங்கள் அவங்க பாக்கெட்லையோ மொபைல் டிபிலையோ வச்சுக்கலாம். இதில் என்ன கண்டிஷன், இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை உங்களுக்கு 6-8-12 இருந்தால் சாமி தேவி கருமாரியம்மனை வழிபாடு பண்ணக்கூடாது. நல்ல இடத்துல இருந்தால் வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடகலக்கணக்காரங்க அவங்களும் வழிபாடு பண்ணக்கூடாது. ஏன்னா கடகலக்கணத்துக்கு சந்திரன் என்ன வருவார், 8ஆம் அதிபதியாக வரும். தனுஷ் லக்கணக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரும். இந்த மாதிரி 6-8-12 தொடர்பு இருந்தாலோ 6-8-12 ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் அவங்க அந்த தெய்வ வழிபாடை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க ரிவர்ஸ் பரிகாரமும் தான தர்ம பரிகாரமும் பண்ணிக்கணும். இப்படி அந்த ஆக்டிவேஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். இப்படி நிறையா பரிகாரங்கள் சொல்லலாம். இப்போ சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது, அவங்க என்ன சார் பண்ணணும்? பொதுவாக சந்திரன் அப்படிங்கிறது தண்ணி. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையை சோப்புன்னு சொல்லலாம். அப்போ இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை யாருக்காவது இருந்தால் சந்திரிகா சோப்பு யூஸ் பண்ணுங்கள். சந்திரிகா ப்ராடக்ட் வருதா, அந்த சோப்பு யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதை வாங்கி யாருக்காவது தானம் பண்ணுங்கள். இப்படி நாம் எல்லா விஷயங்களையும் காரகத்துவங்களாக நம்ம அழகாக எடுக்கலாம். எடுத்தோம்னா அது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட இதுலேயே வேறு பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கும்போது சந்திரன் சூரியன் சேர்க்கை, இதை பொதுவாக அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. சந்திரன் சூரியன் சேர்க்கை இருந்தால் இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு சிறந்த பரிகார ஸ்தலமே நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடமான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம்தான்.
ஏன்னா இங்கே என்ன இயக்கமாக இருக்காங்க? சிவசக்தி ஸ்வரூபத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். சந்திரனும் சூரியனும் இணைந்த இடம், சிவனும் பார்வதியும் ஒரே ஸ்டாச்சுலாக இருக்காங்க. அப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை யாருக்காவது இருந்தால் அந்த கிரக சேர்க்கையை ஆக்டிவேட் பண்ணணும், நல்ல அமைப்பில் இருந்தால் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணால் போதும். இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளுக்கு தமிழ்நாடு லெவலில் நிறைய கோயில்கள் இருக்குது. வாழ்வியல் பரிகாரங்கள் எடுக்கலாம், ரிவர்ஸ் பரிகாரம் எடுக்கலாம், தாந்திரிகமாக நிறையா பரிகாரங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது செவ்வாய் சம்பந்தமான கிரக சேர்க்கை. இந்த செவ்வாயோட கிரக சேர்க்கையில் என்ன விஷயம்னா, பொதுவாகவே செவ்வாய் கூட ஒரு கிரகம் சேர்ந்துருந்தால் பிரச்சனை கொடுக்கும். ஏன் சார் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே அதோடைய பலன்களை காலபுருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்போ செவ்வாய் காலபுருஷத்துக்கு 8ஆம் அதிபதி. அப்போ செவ்வாய் கூட என்ன கிரகம் சேர்ந்திருந்தாலும் ஒரு தடை, தாமதம், பிரச்சனை, அவமானம் இதை ஏற்படுத்தும். இந்த செவ்வாயோடைய சேர்க்கையில் ரொம்ப மோசமான சேர்க்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது செவ்வாய் சனி சேர்க்கை. ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையை மோசமாக சொல்கிறாங்கன்னா, காலபுருஷத்துடைய 8ஆம் அதிபதி செவ்வாய் காலபுருஷத்துக்கு 11ஆம் வீடான பாதகஸ்தானமாக பாதகாதிபதியாக சனி வரார். அப்போ அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் ஒன்றா சேர்ந்துருக்கிறனால தான் செவ்வாய் சனி சேர்க்கையை மோசமாக சொல்கிறாங்க. ஆனால் அதை நெகட்டிவாக மட்டும் பார்க்கக்கூடாது. செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி தொடர்பு இருக்கிறவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதர்களாகவும் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. என்ன காரணம்? அது பாதகாதிபதி மட்டும் இல்லை, லாபத்தை கொடுக்குற 11ஆம் அதிபதியும். அஷ்டபாதிபதி மட்டும் இல்லை செவ்வாய், அவரே தான் லக்னாதிபதியும். அப்போ 1-11 தொடர்பு, கோடீஸ்வர யோகம். அப்போ செவ்வாய் சனி தொடர்பு பிரச்சனையை மட்டும் கொடுக்காது, நல்லதையும் செய்யும். ஆனால் போராடி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இதுக்கு என்ன மாதிரி சார் பரிகாரம் பண்ணலாம்? செவ்வாய் சனிக்கு யாராவது வீடு கட்டுறாங்கன்னா கண்டிப்பாக செங்கல் யூஸ் பண்ணுவாங்களா? உங்களால் முடிந்த அளவுக்கு செங்கல் தானம் பண்ணுங்கள் வீடு கட்டுறவங்களுக்கு. கல்லுனா சனி, செம்மை நிறத்தில் உள்ள செங்கல் அப்படிங்கிறது செவ்வாய் சனி. அப்போ வீடு கட்டுறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? தானம் பண்ணால் செவ்வாய் சனிக்கு பரிகாரம். அதுக்கப்புறம் காந்தம் அப்படிங்கிறது செவ்வாய் சனியை குறிக்கும். என்எஸ் மேக்னெட்டுன்னு ஒரு ஒன்று இருக்குது, அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வரும். அந்த என்எஸ் மேக்னெட்டை யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கோ உங்கள் பாக்கெட்லேயோ, உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் வீட்லேயோ வாங்கி வைங்க. அப்போ அந்த செவ்வாய் சனியோட தாக்கம் உங்களை பெருசாக பாதிக்காது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சூரியன் இந்த சேர்க்கைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அபங்கலி யோகம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி நடந்துருதா? எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காது. செவ்வாய் சூரியன் சேர்ந்த எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காது. அது தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு, செவ்வாய் சூரியன் கூட அஸ்தமனமாக இருக்காரா, 8ஆம் அதிபதியா 7ஆம் அதிபதியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஒரு யோகத்தை டைரெக்டாக அப்படியே முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த சூரியன் செவ்வாய்க்கான பரிகாரம் என்ன? செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் சிறந்த பரிகாரம் என்னென்னா, செவ்வாய் சூரியன்னா எலக்ட்ரிக்கல்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மண்டபத்தில் பார்க்குறீங்க, எலக்ட்ரிக்கல் ஒயர் ஓடிட்டுருக்கா, எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எல்லாமே செவ்வாய் சூரியன். இடி மின்னல் செவ்வாய் சூரியன். அப்போ என்ன பண்ணணும்? செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கிறவங்களாம் இடி மின்னலுடைய ஃபோட்டோ நெட்டில் போனால் கிடைக்குமா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் மொபைலில் டிபியாக வச்சு அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருங்க. உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க. அல்லது யாரோ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு ஏதாவது சுவிட்சோ ஒரு ஒயரோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சார்பில் வாங்கி கொடுங்க. அதை பண்ணிங்கன்னா அதுக்கு பரிகாரம் ஆகிடும். இது ரிவர்ஸ் பரிகாரமாக எப்படி பண்ணலாம்? இப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரை கட் பண்ணி போடுறது அதுக்கு பரிகாரம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் செவ்வாய்னா எலக்ட்ரிக்கல் ஒயர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன சார் பரிகாரம்? கோயில் பரிகாரம் தான் இருக்கா சூரியன் செவ்வாய்க்கு? சூரியன்னா சிவன், செவ்வாய்னா முருகன், சுவாமிமலை முருகன். சரிங்களா? அந்த இடத்தோட தல பெருமை என்ன? அப்பனுக்கே அறிவுரை சொன்ன சுப்பன், சிவனுக்கே அறிவுரை சொன்ன சுப்பிரமணியன். சூரியன் செவ்வாய்க்கு சிறந்த ஸ்தலம் அதுதான். யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கோ
சுவாமிமலை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். கோயிலுக்கு போக முடியாதவங்க வாழ்வியல் பரிகாரம் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது புதன் கிரகச்சேர்க்கைக்கு பரிகாரம். பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனத்துக்கான கிரகமே புதன் தான். புதன் தான் இளமைக்கான கிரகம். புதன் கூட எந்த கிரகம் சேருதோ அந்த கிரக காரகத்துவ உறவுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும். அந்த கிரக காரகத்துவ உறவு ரொம்ப இளமையாகவே இருப்பாங்க. இப்போ சூரியன் புதன் சேர்க்கைனா என்ன சொன்னோம், அப்பா இளமையாக இருப்பார். சந்திரன் புதன் சேர்க்கைனா அம்மா இளமையாக இருப்பாங்க. செவ்வாய் புதன்னா சகோதரன் இளமையாக இருப்பார். அதே மாதிரி இப்போ சனி புதன்னா சித்தப்பா இளமையாக இருப்பார். என்ன உறவோ அவங்க இளமையாக இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதில் புதன் எப்பயுமே ஃப்ளெக்சிபிளாக இயங்குகிற கிரகம். எந்த ஒரு விஷயத்துமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய கிரகம் புதன். ஒரு பச்சோந்தி கிரகம்னே புதனை சொல்லலாம். புதன் யார் கூட சேருதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்மையில் செயல்படும். அதான் புதனுடைய அமைப்பு. அப்போ இந்த புதனோட கிரக சேர்க்கையில் நாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதன் குரு சேர்க்கை ஒரு எக்ஸாம்பிளாக. புதன்னா புத்திசாலித்தனம், குருனா அறிவு. புத்திக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாலேஜ்னா குரு, இன்டெலிஜென்சினா புதன். அப்போ பொதுவாகவே இந்த புதன் குரு சேர்க்கை இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. அதை சரஸ்வதி யோகம்னு சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்களுக்குன்னு நல்ல ஒரு அறிவு, அந்த அறிவை இன்டெலிஜென்ஸியாக புத்தி கூர்மையாக எப்படி பயன்படுத்தணுங்கிற தன்மை இருக்கும் இந்த புதன் குரு சேர்க்கை இருந்தால். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, புதன் குரு சேர்க்கையோட அமைப்பே அகத்தியர். அகத்தியர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டா புதன் குரு இயங்கும். அல்லது சரஸ்வதியோட ஃபோட்டோ புதன் குரு இயக்கத்தை கொடுக்கும். சரஸ்வதியை வழிபாடு பண்ணாலும் புதன் குரு இயங்கும். கலைவாணியோட இயக்கம் புதன் குரு. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், டிபியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த கிரகச்சேர்க்கையை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரஸ்வதி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம், அகத்தியர் போய் வழிபாடு பண்ணலாம் இந்த புதன் குரு அமைப்பு இருக்கிறவங்க. அடுத்தது புதன் ராகு புதன் கேது சேர்க்கை. இது என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும்? இந்த புதன் ராகு புதன் கேது சேர்க்கைனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நிறையா தடையை கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்கூல் 2-3 ஸ்கூல் மாற்றிடுவாங்க, அதில் படிப்பில் மந்தத்தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வாலண்டியராகவே ஸ்கூல் மாற்றி படிக்கிறது நல்லது. புதன் ராகு புதன் கேது சேர்க்கை இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம் வரும், தோல் பிரச்சனை வரும். புதன்னா தோல், இப்போ தோல்லையும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்? புதன் ராகு புதன் கேது. புதன் ராகு அப்படின்னா புதன்னா புத்தகம், ஸோ ராகுனா முஸ்லீம். அப்போ முஸ்லீம்களுடைய புனித நூல் குரானை நீங்கள் கூட வச்சுக்கிட்டா புதன் ராகுக்கு பரிகாரம். புதன் ராகுக்கு பரிகாரம் குரானை கூட வச்சுக்கணும். உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க, யாருக்காவது வாங்கி தானம் பண்ணுங்க. இதே புதன் கேது சேர்க்கை இருந்தால் பைபிள் வச்சுக்கணும். பைபிள், கேதுனா கிறிஸ்டியன், புதன்னா புத்தகம். அப்போ கிறிஸ்டின் மதத்தோட புனித நூல் பைபிள் வச்சுக்கணும். இதே புதன் குரு இருந்தால் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை அந்த மாதிரி நம்ம இந்து மதத்தோடைய புனித நூல்களை வச்சுக்கணும். அப்போ அந்த கிரக சேர்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புத்தகங்களை கூட வச்சுக்கிறது உங்களுக்கு அந்த கிரகம் இயங்கும். எல்லாமே காரகத்துவங்கள் தான். காரகத்துவங்கள் தெளிவாக தெரிஞ்சால் அந்த கிரக சேர்க்கைக்கு அழகாக பரிகாரம் எடுத்துடலாம். அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்தது சுக்கிரன் குருவுக்கான சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். குரு கிரக சேர்க்கை. பொதுவாக குரு சுக்கிரன் சேர்க்கையை மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை தான் மகாலட்சுமி யோகம். எதனால் அப்படி சொல்கிறாங்க? காலபுருஷத்துடைய 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு. 2-9 தொடர்பு தொடர்ச்சியாக தனவரவை கொடுக்கும்.
அதனால தான் குரு சுக்கிரன்னா மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறாங்க. அந்த சேர்க்கை இருக்கிறவங்கள்ட்ட எப்படியாவது பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தேவாங்கு ஃபோட்டோவை வச்சுக்கணும். தேவாங்க போய் ஜூவில் அடிக்கடி பார்க்கணும். இப்போ நீங்கள் வண்டலூர் ஜூ போனீங்கன்னா தேவாங்கு இருக்கும். அதுக்கு உணவு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஃபண்டு கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் அந்த விலங்கை தத்தெடுத்து கூட நீங்கள் ஃபண்டு கொடுத்துட்டு வரலாம். குருனா மரம், சுக்கிரன்னா மலர். மரத்தினால் செய்யப்பட்ட தேர், தேர்னா சுக்கிரன். குரு சுக்கிரனாலே மரத்தினால் செய்யப்பட்ட தேருன்னு அர்த்தம். அப்போ எங்கேயாவது ஒரு கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்க, தேர் திருவிழா நடக்குமா? இன்றைக்கி கூட நீங்கள் வர வழியில் பார்த்துருக்கலாம். இங்கேருந்து ஒரு 10 அடி போனீங்கன்னா தேர் நின்றுட்டுருக்கு, 3 தேர் நின்றுட்டுருக்கு. அந்த தேரை பார்த்தாலே குரு சுக்கிரன் இயங்கும்னு அர்த்தம். அப்போ தேர் செய்வதற்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்கன்னா அது குரு சுக்கிரனுக்கான பரிகாரம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரு சுக்கிரன் தான் வந்து கவரிங் நகை. யாருக்கெல்லாம் குரு சுக்கிரன் சேர்க்கையோ, நீங்கள் என்ன தான் நகை டைமண்ட் எல்லாம் வச்சுருந்தாலும் ஒரு கவரிங் நகை உங்கள் உடம்புல போட்டுக்கணும். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே குரு சுக்கிரன் 6-8 12 மறைஞ்சிருந்தால் கவரிங் நகையை மற்றவங்களுக்கு வாங்கி தானமாக பண்ணணும். அதுக்கான பரிகாரம் இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதை நான் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது, இந்த குருவோடைய கிரக சேர்க்கையிலேயே குரு சனி சேர்க்கைக்கு என்ன பண்ணலாம்? இந்த குரு சனி சேர்க்கைக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். குரு சனி சேர்க்கை பெற்று ஒரு நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் அவங்க என்ன பண்ணணும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். குரு சனி சேர்க்கை. அதுக்கப்புறம் இந்த குரு ராகு குரு கேது. இந்த குரு ராகு குரு கேது இருக்கிறது நடந்தால் என்ன நடக்கும்னா, உடல் ரீதியாக பார்க்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பாங்க. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பாங்க. இவங்களுக்கு தான் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஐவிஎஃப் மெத்தடில் குழந்தை பெற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது குரு ராகு குரு கேது சேர்க்கை. இதுக்கு அவங்க வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா, குரு அப்படின்னா அரச மரம், ராகுனா நிழல். அரச மர நிழலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் குரு ராகு இருக்கிறவங்க. குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்க ஜீவ சமாதி வழிபாடு. குருனா ஜீவகாரகன், கேதுனா சித்தர். ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது குரு கேதுக்கு பரிகாரம். சரிங்களா? அப்போ அந்த காரகத்துவங்களை நீங்கள் கரெக்டாக இயக்கணும். அதேமாதிரி குரு கேதுனா பம்பரம்னு அர்த்தம். கேதுனா கயிறு, பம்பரம்னா மரத்தில் செய்யப்பட்ட பொருள். குரு கேது இருக்கிறவங்க பம்பரம் கயிறோடு சேர்ந்து அடிக்கடி பம்பரம் விட்டு விளையாடினீங்கன்னா குரு கேது ஆக்டிவேட் ஆகும். அல்லது பம்பரம் விளையாடுற பசங்களுக்கு வாங்கி தானமாக கொடுங்க. வாழ்வியலாக பரிகாரம் பண்ணலாம், கோயில் ரீதியாக பரிகாரம் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பரிகாரம் எடுக்கலாம். அடுத்து சுக்கிரன் கிரகத்துக்கு கிரக சேர்க்கைக்கு எந்த மாதிரி பரிகாரம் எடுக்கலாம்? சுக்கிரன் பொதுவாகவே ஆடம்பரமான கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து ஆடம்பரமான கிரகம் அப்படிங்கிறனால அது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட தன்மை வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக மாறும். பொதுவாக சுக்கிரனும் சனியும் சேர்க்கை இருக்குது. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை. சனினா தொழில், சுக்கிரன்னா பொருளாதாரம். திருமணத்திற்கு அப்புறம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. மனைவி வந்ததுக்கப்புறம் நல்ல யோகத்தை கொடுக்கும். இவங்க என்ன பண்ணணும், சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தால் மனைவிக்கு லக்ஸுரியான காலணிகள் வாங்கி கொடுக்கணும், லக்ஸுரியான செப்பல் வாங்கி கொடுக்கணும், எக்ஸ்பென்சிவான செப்பல் வாங்கி கொடுக்கணும். சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சுக்கிரன் ராகுக்கு எது சேர்க்கை இருந்தால் அது ஒரு மோசமான அமைப்பு. திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொடுக்கும். குறிப்பாக ஆண் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது
இந்த அமைப்பு இருந்தாலே கல்யாணம் பண்ணும்போது பார்த்து கவனமாக பண்ணணும். அது குறிப்பாக மேஷ லக்னம் விருச்சக லக்னக்காரங்களாக இருந்தால் சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது கடுமையான விளைவுகளை கொடுக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்றா கணவன் மனைவியாக வாழாத மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணையோ வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிவிட்டு ஒன்றா வாழாமல் வெளிநாடு அவர் வேலைக்கு போயிடணும். அப்படி இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா மனைவிக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கும் அல்லது பிரிவினையை கொடுக்கும். அப்போ அதுக்கு பரிகாரமே வெளிநாட்டில் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழலை கல்யாணம் பண்ணிக்கணும். அல்லது ஏற்கனவே திருமணமானவங்க அல்லது ஏற்கனவே கணவனை இழந்தவங்க அவங்கள திருமணம் பண்ணணும். அப்போ தான் அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது திருமண பொருத்தத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை. அதே பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இருந்தால் முக்கியமாக கவனிக்கணும். அவங்க அதுக்கேற்ற அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு மேஜரான பாதிப்புகளை கொடுக்காது. அடுத்தது சனியோடு சேர்ந்த கிரக சேர்க்கைகள். இப்போ சனி கிரக சேர்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையா கிரகங்களோட சனி சேர்ந்துருக்கு. சனி குருவோடு சேர்ந்துருக்கிறது, சனி சுக்கிரன், சனி சந்திரன், சனி புதன், நிறைய கிரக சேர்க்கைகள். இதில் என்னென்னா, எந்த கிரகம் சனியை போய் தொடுகிறதோ அந்த கிரகம் ஸ்லோவாகிடும். அதுதான் கான்செப்ட். ஜாதகத்தில் எந்த கிரகம் சனியை போய் தொடுதோ அந்த கிரகம் ஸ்லோவாகிடும். சனியோட தன்மை என்ன? ஸ்லோவாக இயங்கிறது, தாமதமாக இயங்கிறது. குரு போய் சனியை தொட்டுச்சுன்னா உங்களுக்கு வருமானம் எப்படி கிடைக்கும்? ஸ்லோவாக கிடைக்கும். சுக்கிரன் போய் சனியை தொட்டால் திருமணம் எப்படி ஆகும்? தாமதமாக நடக்கும். இப்போ எல்லாமே தாமதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சனிக்கு இருக்குது. அப்போது எந்த கிரகம் சனியை போய் தொடுதோ தாமதமாக நடக்கும். அதான் அதோடைய அமைப்பு. அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட கலரில் செப்பல் வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்கள். சந்திரன் சனியா ஒயிட் கலர் செப்பல், குரு சனியா எல்லோ கலர் செப்பல், புதன் சனியா க்ரீன் கலர் செப்பல் அல்லது க்ரீன் கலர் ஷூ, இந்த மாதிரி வாங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு, பப்ளிக் டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு வாங்கி தானம் பண்ணிங்கன்னா அது பரிகாரம் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை பற்றி நான் ஒவ்வொரு மாதம் வகுப்பே போட்டுக்கிட்டு இருக்கேன் கிரகச்சேர்க்கைக்குன்னு. போன மாதம் வரைக்கும் 4 கிரகத்துக்கு எடுத்தாச்சு. இந்த மாதம் கூட ஜூன் மாதத்தில் சுக்கிரன் கிரகச்சேர்க்கை வகுப்பு இருக்குது. எல்லா கிரகச்சேர்க்கைக்கும் எப்படி அதை பலன் எடுக்கணும், பரிகாரம் எடுக்கணும் டீட்டெயிலாகவே வகுப்பு போட்டுட்ருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் கிரகச்சேர்க்கை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகங்களுடைய கிரகச்சேர்க்கையும் நம்ம அழகாக எடுக்கலாம். இந்த கிரகச்சேர்க்கையிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, மோசமான பலன்களை கொடுக்க வேண்டியது என்னென்னா, ராகு கேதுவுடன் ஒரு கிரகம் சேர்ந்துருக்கிறத கவனமாக பார்க்கணும். அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். அது காமனாக நீங்கள் பயப்படாமல் இருக்கணும்னா, எந்த கிரகம் ராகுவோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகம் சம்மந்தமான உடல் உறுப்புகளுக்கு அடிக்கடி மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள், அல்லது மெடிக்கல் செக்கப் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா அந்த உறுப்பில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். சூரியன் ராகா ஹார்ட் செக்கப் பண்ணிக்கணும். சந்திரன் ராகா சைக்காலஜி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடணும். செவ்வாய் ராகுவா பிளட் டெஸ்ட் அடிக்கடி எடுக்கணும். புதன் ராகுவா பல்மனாலஜி டாக்டர், நுரையீரல் சம்மந்தமான டாக்டரை போய் பார்க்கணும். குரு ராகுவா வயிறு சம்மந்தமான டாக்டர், லிவர் டெஸ்ட் அடிக்கடி எடுக்கணும். சுக்கிரன் ராகு கிட்னி டெஸ்ட் அடிக்கடி எடுக்கணும். சனி ராகு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்க்கணும், முழங்கால் சம்மந்தமாக. இல்லைன்னா அங்கே முழங்காலில் பிரச்சனை வரும். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த உறுப்பில் பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் சுக்கிரன் ராகு இருக்கிறவங்களும் கேளுங்க, ஒரு தடவையாவது கிட்னியில் ஸ்டோன் வந்துச்சு சார்னு போய் கிட்னி டாக்டரை பார்த்துருப்பாங்க. புதன் ராகு இருக்கிறவங்க ஸ்கின்னில் எங்கேயோ அரிப்பு வந்தது சார், ஸ்கின்னில் தேம்பல் வந்தது சார்னு ஒரு தோல் நிபுணரை போய் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு நாளே சந்திச்சிருவாங்க. அது வரத்துக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ மருத்துவ ஆலோசனை எடுப்பது ஒரு சிறந்த பரிகாரம். பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. இதான் அதோடைய விஷயம். கேது சேர்க்கைக்கு சிறந்த பரிகாரம் என்னென்னா, எந்த கிரகம் கேதுவோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகம் சம்பந்தமான மலர் மாலையாக போட்டு ஏதோ சாமிக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்டே வாங்க. மாலை ஸ்பான்சர் பண்ணுறது சிறப்பு. சுக்கிரன் கேது இருந்தால் மல்லிகைப்பூ மாலையை மகாலட்சுமிக்கு அடிக்கடி ஸ்பான்சர் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா கேதுனா மாலை, சுக்கிரன்னா மல்லிகைப்பூ, மல்லிகை, சுக்கிரன்னா ஜாஸ்மின்.
செவ்வாய்க்கு எதிர்க்கா அரளி மாலை முருகனுக்கு வாங்கி ஸ்பான்சர் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை நாளில் சிறந்த பரிகாரமாக இருக்கும். மாலை வாங்கி கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம். கேதுனா மாலைன்னு அர்த்தம். சனி கேது சங்குப்பூ மாலை பைரவருக்கு வாங்கி சாத்துங்க, சிறந்த பரிகாரம் ஆகிடும். குரு கேது முல்லைப்பூ மாலை தட்சிணாமூர்த்திக்கோ நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கோ அல்லது கொண்டக்கடலையே மாலையாக பண்ணி போடலாம். இதெல்லாம் சிறந்த பரிகாரம். இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு மனிதனுக்கு எப்போ ரொம்ப அதிக அளவில் வேலை செய்யும் அப்படின்னா, அந்த கிரக சேர்க்கையோட தசாபுக்தி வரும்போது வேலை செஞ்சிடும். அந்த கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா அதே கிரக சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது வேலை செய்யும். சரிங்களா? செவ்வாய் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு. செவ்வாய் சனி கோச்சாரத்தில் இப்போ சேரப்போகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். சனி வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு எங்கே இருக்கும்? மீனத்தில் இருக்குமா? செவ்வாய் வந்து இப்போ கடகத்துலேருந்து பயணம் பண்ணி மீனத்துக்கு போகும்போது செவ்வாய் சனி சேர்க்கை உருவாகுமா? ஒரே வீட்டில் உருவாகும். திரிகோணத்தில் இப்போ உருவாகிட்டு இருக்கா? சனி மீனத்தில், செவ்வாய் கடகத்தில், திரிகோணத்தில் இப்போ கிரக சேர்க்கை உருவாகிருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி தொடர்பு ஜாதகத்தில் சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ அதோட இம்பேக்டை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்னா பாவ இயக்கம் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வேலை செய்யும். பாவ ஆக்டிவேஷன். உங்கள் கிரக சேர்க்கை எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த கிரக சேர்க்கை என்ன பலன் கொடுக்குமோ அந்த பாவத்தை இயக்குவதற்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுட்டு தான் இயக்கணும். இப்போ செவ்வாய் சனினாலே ஒரு மோசமான கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம். அது ஒரு நெகட்டிவான பலன் கொடுக்குற இடத்துல இருக்குது உங்கள் ஜாதகத்தில். செவ்வாய் சனி 12ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வெளிநாடு போகிற வாய்ப்பு வருது. வெளிநாடு போகிற வாய்ப்பு வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டு வெளிநாடு போவார். வெளிநாடு போனோடனே அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற கிரக சேர்க்கை வெளிநாடு போனால் இயங்கும். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு செயல்பாடு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பாவம் இயங்கும்போது அதில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வேலை செய்யும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரக சேர்க்கையை எடுத்துக்குவோம். குரு சுக்கிரன் இருக்குது 5ஆம் இடத்துல. அவங்களுக்கு ஜாதக ரீதியாக நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை அது இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துல இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும். முதல் குழந்தை பிறந்தவொடனே அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும். அட்லீஸ்ட் சினிமா தேட்டருக்கு போயிட்டு வந்தாலும் அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும். அது இமிடியேட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ சந்திரன் ராகுனா எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறேன். அப்போ அந்த சந்திரன் ராகு இருக்கிறவங்க 7ஆம் இடத்துல ஒருத்தங்களுக்கு சந்திரன் ராகு இருக்குது. அதுவும் தனுஷ் லக்னக்காரங்க 8 கோடினாவே சந்திரன் வராரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப லக்னக்காரங்க 6 கோடினாவே சந்திரன் வராரு. சிம்ம லக்னக்காரங்க 12 கோடினாவே சந்திரன் வராரு. இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் 6, 8, 12 தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி தொடர்பு வந்து சந்திரன் ராகு இருக்குது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த சந்திரன் ராகு இருக்குது. இவங்க ஒரு திருமண மண்டபத்துக்கு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வந்தாலே பிரச்சனையாகிடும். ஏன்னா திருமண மண்டபத்துக்கு போனால் எந்த பாவம் இயங்கும்? 7ஆம் பாவம் இயங்கும். அப்போ இந்த 7ஆம் பாவத்தில் சந்திரன் ராகு இருக்கும்போது திருமண மண்டபத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வரும். திருமண மண்டபத்துக்கு போயிட்டு வந்தோன்னே எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும்பாங்க. வீட்டில் ஒய்ஃபோட சண்டை போடுவாங்க, ஹஸ்பண்டோட சண்டை போடுவாங்க. இதான் காரணம். அப்போது ஒரு கிரக சேர்க்கை எப்போதெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிகாஷனாக பரிகாரம் பண்ணிக்கணும். அது நிறைய பேருக்கு பாருங்கள், சொந்தமாக இடம் வாங்கினதுக்கப்புறம் பிரச்சனை வரும், வீடு கட்டினதுக்கப்புறம் பிரச்சனை வரும், கார் வாங்கினதுக்கப்புறம் பிரச்சனை வரும். ஏன் வரும்னு பார்த்தா 4ஆம் இடத்தில் அவங்களுக்கு ஒரு மோசமான கிரக சேர்க்கை இருக்கும். அதுக்கு உண்டான விளைவுகளை, எதிர்மறை விளைவுகளை உண்டு பண்ணும். இதே ஒரு நல்ல கிரக சேர்க்கை 4ஆம் இடத்துல இருந்தால் வீடு கட்டினதுக்கப்புறம் கார் வாங்கினதுக்கப்புறம் யோகத்தை கொடுக்கும். அப்போ அது என்ன மாதிரி அமைப்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணணும். இப்படி நம்ம நிறையா விஷயங்களை கிரக சேர்க்கைக்கு எடுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கைங்கிறது சைலண்ட் கில்லர்னு பேர். கிரக சேர்க்கை எப்படி? சைலண்ட் கில்லர். அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நாம் எங்கேயாவது போய் கை வைப்போம், ஒரு விஷயத்தை செய்ய போவோம், அமைதியாக இருக்கிற கிரக சேர்க்கையை தட்டி எழுப்பி விட்டுருவோம், அது அங்கே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எதனால்டா பிரச்சனை வந்துன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
அப்போ கிரக சேர்க்கை நல்லா படித்த ஜோசியர் தான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார். இதனால தாங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அப்போ இதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கோங்க, பரிகாரம் பண்ணிக்கோங்க, இனிமேல் கவனமாக இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிதல் வர ஆரம்பிக்கும். அதனால் கிரக சேர்க்கையை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது நிச்சயமாக பல்வேறு விதமான நன்மைகளையும் செய்யும், தீமைகளையும் செய்யும். அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம இயங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம், நேரம் கம்மியாக இருக்கிறனால அடுத்த மீட்டிங்கில் இதேமாதிரி ஒரு நல்ல தலைப்பில் நான் சொல்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய சஷ்டி குழுமத்தின் நிறுவனத்தின் அழைப்புதலை இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன். வரக்கூடிய சனி ஞாயிறு மே 31 மற்றும் ஜூன் 1ஆம் தேதி சஷ்டி குழுமத்தின் 50 விழா நடக்குது. மதியானமே எல்லாருக்கும் நான் அழைப்புதல் கொடுத்தேன். ஸோ அதில் 2 புத்தகம் ரிலீஸ் பண்ண போகிறோம், ஆப் ரிலீஸ் பண்ண போகிறோம், திருமண தகவல் மையம் ஆரம்பிக்க போகிறோம். இதில் வருகை புரியக்கூடிய எல்லாருக்கும் 5000 கோல்டன் விதிகள் அடங்கிய புத்தக எல்லாருமே PDF கொடுப்பாங்க. நம்ம புத்தக வடிவத்திலே கொடுக்க போகிறோம். புத்தகம் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க நான் சொல்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 9566372334 95 66 837 234 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் வருக என்ன எங்களுடைய சஷ்டி குழுமத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் மனதார வரவேற்கிறேன். இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கிரக சேர்க்கை பற்றி மிக அற்புதமான கருத்துக்கள் வழங்கிய தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா அவருக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள்.